ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பரணியில என்னென்ன வகைகள், என்னென்ன பரணின்ற பேர்ல இருக்கிறது இருக்கு. அண்ட் இரவுன்ற முடிகிற நூல்கள், பூக்கள் என்று முடிகிற நூல்கள், இந்த மாதிரி நிறைய நூல்கள் தமிழ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். கோபி கரெக்டா? ஸோ கோபி குட் ஆஃப்டர்நூன். ஸோ லைவ்ல கனெக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேவா? எஸ் முருகன் ஹாய் ஹாய். ஸோ பார்த்துலாமா? ஸோ இன்னைக்கு பரணியினுடைய சில வகைகள் பார்க்கலாம். ஓகேவா? பார்ப்போமா? ஸோ சீனத்து பரணி, வங்கத்து பரணி, கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி அண்ட் அஞ்சுவதை பரணி அண்ட் பாசுவதை பரணி அப்படின்னு இருக்கு. ஸோ சீனத்து பரணி அப்படின்னா மூப்பா பால சுப்பிரமணியன். ஓகேவா? மூப்பா பால சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ சீனத்து பரணி அப்படின்னா என்ன? மூப்பா பால சுப்பிரமணியன். ஸோ சீனத்து பரணி அண்ட் பால சுப்பிரமணி. கரெக்ட் மேம். ஓகே, தேங்க்யூ. சீனத்து பரணி பால சுப்பிரமணி அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வங்கத்து பரணி அப்படின்னா அரங்க ஸ்ரீனிவாசன். ஸோ வங்கத்து பரணி, வங்கம் அரங்கம். அப்ப வங்கத்து பரணி அப்படின்னா அரங்க ஸ்ரீனிவாசன். அப்ப வங்க அரங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணினா நமக்கு தெரியும், ஜெயம் கொண்டார். கலிங்கத்து பரணினா ஜெயம் கொண்டார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் தக்கையாக பரணி அப்படின்னா ஒட்ட கூத்தர். தக்கையாக பரணி ஒட்ட கூத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தச்சர் அவங்களா இருப்பாங்க. ஸோ அப்ப தக்க அப்படின்னு தக்கையாக பரணியா தச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒட்ட கூத்தர். ஸோ அப்ப கூத்தர், தச்சர், கூத்தர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தக்கையாக பரணினா ஒட்ட கூத்தர். நெக்ஸ்ட் அஞ்சுவதை பரணி அப்படின்னா தத்தி வராயர். ஸோ தத்தி வராயர். ஸோ கடவுள் பேரு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லணும், ஸோ வராயர் அப்படின்ற கடவுள் பேர் இருக்கு இல்லையா? சாமிக்கு பயப்படுவோம் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாசவதை பரணி அப்படின்னா வைத்தியநாத தேசிகர். ஸோ என்னது வதை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கொலை. கொலை தெய்வம் வந்து கொலைன்னு சொல்ல மாட்டாங்களா? தெய்வம் செய்யறத வதை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப ஒரு கொலை ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வைத்தியரிடம் போவோம். அப்ப பாசவதை பரணி அப்படின்னா வைத்தியம் நாத தேசிகர். ஸோ சீனத்து பரணி மூப்பா பால சுப்பிரமணியன், வங்கத்து பரணி அரங்க ஸ்ரீனிவாசன், கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார், தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர் அண்ட் அஞ்சுவதை பரணி தத்திவராயர், ஸோ பாசவதை பரணி வைத்தியநாத தேசிகர். ஸோ நெக்ஸ்ட் பூக்கள் என முடியும் நூல்கள். ஸோ பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற நூல்கள் தான் இப்ப பார்க்க போறோம். பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய நூல்களினுடைய பெயர்கள். ஸோ எத்தனை பூக்கள்? உதிரி பூக்கள், சூடு பூக்கள், புன்னகை பூக்கள், புரட்சி, கண்ணீர், காகித, சிரிக்கும் பூக்கள் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஓகேமா. அப்ப உலகத்துல பூக்கிற எல்லா பூக்களும் உதரத்தான் சிம்மப்ப உலகநாதன். உதிரி பூக்கள் உலகநாதன். சூடு பூக்கள் அப்படின்னா ரா மீனாட்சி. ஸோ மீனாட்சி பெண். ஸோ பூக்கள் பூ சூடுகிறாள். அப்ப சூடு பூக்கள்னா மீனாட்சி. ஓகேவா? புன்னகை பூக்கள் அப்படின்னா பொன்னடியான். புன்னகை பொன், புன்னகை பொன்னடியான். ஸோ ரைமிங் அவங்களுக்கு வந்து புன்னகை பூக்கள்னா பொன்னடியான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரட்சி பூக்கள் அப்படின்னா புலமை பித்தன். என்ன சொல்லுவாங்க? நிறைய புரட்சிகள் வந்து செய்யறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் கிடக்குறான், அவன் இப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி புரட்சியில இறங்கிட்டே இருப்பான், ஒரு பைத்தியக்காரன் பித்து பிடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புலமை பித்தன் அப்படின்ற பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாய் ஹாய் சதீஷ் அண்ட் ஹாய் பிரியதர்ஷினி. ஸோ லைவ் ஸ்டார்ட் ஆகி 15 மினிட்ஸ் ஆச்சுமா. ஓகேவா? நெக்ஸ்ட் புரட்சி பூக்கள் அப்படின்னா புலமை பித்தன். கண்ணீர் பூக்கள் அப்படின்னா மூ மேத்தா. என்னது கண்ணீர் அப்படின்றத மூ மேத்தா. கண்ணீர் பூக்கள்னா மூ மேத்தா சொல்லியிருக்காங்களா? ஹாய்மா எல்லாருக்குமே ஹாய். ஸோ பாலசுந்தரி நினைக்கிறேன் ஹாய். அண்ட் பரமு ஹாய்மா எல்லாருக்குமே ஹாய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்ணீர் பூக்கள் அப்படின்னா மூ மேத்தா. ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? கண்ணீர் பூக்கள் அப்படின்றது கண்ணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைகள்கிட்ட கண்ணத்துல முத்தம் தா அப்படின்னு சொல்லணும். அப்ப மேத்தா, மூ மேத்தா. கண்ணீர் பூக்கள் மூ மேத்தா அப்படின்னு வச்சுக்கோங்க. காகித பூக்கள் அப்படின்னா மூ கருணாநிதி. ஸோ நமக்கு தெரியும், ஸோ கருணாநிதி ஐயா அவங்க என்னது ஒரு சிறந்த கதை ஆசிரியர்கள், நல்லா எழுதுவார் இல்லையா? ஸோ அப்ப என்ன வச்சுக்கலாம்? காகிதம் அப்படின்னும் போது கருணாநிதி அவர்கள் எழுதுவது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப காகித பூக்கள்னா கருணாநிதி அவர்கள். சிரிக்கும் பூக்கள் அப்படின்னா அல வள்ளியப்பா. அப்ப சிரிப்பு, சிரிக்கும் அண்ட் அல. ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம என்ன எதிராக எழுதுவோம் இல்லையா? எதிர்ச்சொல். அப்ப சிரிப்பு இன்ட்டு என்னது? அழுகை. அப்ப அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிரிக்கும் பூக்கள் அப்படின்னா அல வள்ளியப்பா. ஓகேவா? சுகன்யா ஹாய்மா ஹாய் குட் ஆஃப்டர்நூன். அப்ப உதிரி பூக்கள் அப்படின்னா உலகநாதன். ஸோ உலகநாதன். சூடு பூக்கள் அப்படின்னா ரா மீனாட்சி. புன்னகை பூக்கள் பொன்னடியான். புரட்சி பூக்கள் புலமை பித்தன். கண்ணீர் பூக்கள் மூ மேத்தா. காகித பூக்கள் மூ கருணாநிதி அவர்கள். சிரிக்கும் பூக்கள் அழ வள்ளியப்பா. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் வீடு என முடியும் நூல்கள். ஸோ வீடு அப்படின்னு முடிகிற நூல்கள் பார்ப்போம். இருண்ட வீடு நமக்கு தெரியும் யாரு? பாரதி தாசன். இருண்ட வீட்டில் தாசன் அவர்களினுடைய கவிதை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா. ஆகாயம், மேத்தா அப்படின்றது மேகம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்னால மேகம் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா. மணல் வீடு சிசு செல்லப்பா. ஸோ செல்லப்பா அப்படின்றத பாப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைகள் என்ன பண்ணும்? மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க. அப்ப மணல் வீடு அப்படின்னா சிசு செல்லப்பா. நெக்ஸ்ட் மாற்றப்படாத வீடு தேவ தேவன். ஸோ நமக்கு தேவையான வீடு மாற்றப்படாமல் தானே இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கிற வீடு அப்படின்னும் போது அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ பாரம்பரியமாக இருக்கும். அப்ப நம்மளுடைய மாற்றப்படாத வீடு அப்படின்னா என்னது? தேவ தேவன். ஓகேவாமா? கிளியரா? ப்ரீவியஸ் கிளாஸ் லிங்க் சென்ட் பண்ணுங்க மேம் சொல்லியிருக்கீங்க. ஓகேம்மா, கண்டிப்பா. ஸோ நீங்களே பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும், ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த கிளாஸ்க்கு கீழே நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? பின் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நோட் பண்ணியாச்சா? ஸோ அப்போ என்னது? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இது இருண்ட வீடு அப்படின்ற முடிகிற நூட்கள். இருண்ட வீடு அப்படின்னா பாரதி தாசன். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா. மணல் வீடு ஸோ சிசு செல்லப்பா. அப்ப பாப்பா அப்படின்னா குழந்தைகள் மணல் வீட்டுல விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் மாற்றப்படாத வீடு தேவ தேவன். ஸோ நம்மளுடைய தேவைக்கான வீடை மாற்றம் செய்யாமல் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அப்ப தேவ தேவன் மாற்றப்படாத வீடு. நெக்ஸ்ட் ஸோ செந்தமிழ். செந்தமிழ் அப்படின்ற பெயர்கள் கொண்டவர்கள். ஓகேவா? செந்தமிழ் தேனி அண்ட் அந்தனர், செம்மல், தேசிகர். செந்தமிழ் தேனி அப்படின்னா யாரு? பாரதியார். நமக்கு தெரியும் பாரதி செந்தமிழ் தேனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாரதி தேனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செந்தமிழ் அந்தனர் அப்படின்னா இளங்குமரனர். ஸோ அந்தனர் இளங்குமரனர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. செந்தமிழ் செம்மல் அப்படின்னா ஜியு போப். ஓகேவா? செந்தமிழ் செம்மல் அப்படின்னா ஜியு போப். ஸோ ஜியு போப் அப்படின்றது என்னது? ஒரு ஆங்கில பேர். ஜியு அப்படின்றது ஒரு ஆல்பபெட்ஸ்ல வரக்கூடியது. அப்ப என்னன்னா ஆங்கிலம் அப்படின்னு இருக்குனாலே செம்மல் அப்படின்னா தியாகிகள், தியாக செம்மல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப போராடுவது. அப்ப யார் கூட போராடணும்? ஆங்கிலேயர்கள். அப்ப ஜியு ஆல்பபெட்ஸ்ல வரதுனால ஆங்கிலம் அப்படின்றதுனால ஆங்கிலேயர்கிட்ட போராடினாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப செம்மல்னா ஆங்கிலேயர் ஞாபகம் வச்சீங்கன்னா ஜியு போப் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் செந்தமிழ் தேசிகர் அப்படின்னா வீரமா முனிவர். ஓகேவா? சோ தேசிகர் அப்படின்னா என்னது? தேசிகம், தேசியத்திற்காக பாடுபட்டவங்க யாரு? வீரமானவர்கள். அப்ப வீரமா முனிவர். தேசிகர் அப்படின்னா வீரமா முனிவர். அப்ப செந்தமிழ் தேனினா பாரதி. செந்தமிழ் அந்தனர் அப்படின்னா இளங்குமரனர். செந்தமிழ் செம்மல் அப்படின்னா ஜியு போப். செந்தமிழ் தேசிகர் அப்படின்னா வீரமா முனிவர் அப்படின்றத ஞாபகம்